பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக பிரதமர் தயாராக இருக்க வேண்டுமா, மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டுமா அல்லது நாட்டு மக்கள் தயாராக இருக்க வேண்டுமா என்ற கேள்விக்குறியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். கோவிட்-19க்கு தயாரானது போல வாருக்கும் தயாராக இருக்க வேண்டுமா, பாதிப்புகளுக்கு தயாராக இருக்க வேண்டுமா என்கிறார் பிரதமர் மோடி எனவும், கடந்த 11ஆம் தேதி போர் சூழல் தீவிரமடைந்த உடனேயே அதனை தக்க வைத்துக் கொள்வதற்காக அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 முறை கடிதங்களை எழுதியிருப்பதாகவும், அனைத்து பயன்பாட்டிற்குமான சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், வளைகுடா நாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டும், மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவை கட்டுப்படுத்துவதற்காக மாற்றி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்ததை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 12ஆம் தேதி நிலைமையின் தீவிரத்தை மத்திய ஆட்சியர்களுக்கு உணர்த்தி எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தப்பட்டதாகவும், 14ஆம் தேதி தங்களுக்கு தேவையான நடவடிக்கையை காத்திருக்காமல் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு உயர்நிலை அவசர ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போல உணவு உற்பத்தி கூடங்களில் எல்பிஜிக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் பொழுது ஏற்படும் கூடுதலாக மின்சார நுகர்வுக்கு யூனிட் ஒன்றுக்கு மானியம் ₹2 வழங்குவது குறித்தும், அதே போல எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மின் அடுப்புகள், மின் மோட்டார்கள் உள்ளிட்டவைகள் பயன்படுத்துவதற்காக மின் மானியத்துடன் கூடிய கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு இதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ள இருப்பதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அனைத்து அறிவிப்புகளையும் தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்போதே பிரதமருக்கு கடிதம் மூலமாக மக்களின் நலன் காக்க மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, அப்போது பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொலைநோக்குக்கும் முன்னெச்சரிக்கைக்கும் மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது, அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கே அறிவுரை பிரதமர் வழங்கியிருப்பதாகவும், மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் என்ன தயாராக இருந்தீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேற்காசிய போரின் தங்களுக்கான இருக்கக்கூடிய இந்திய மக்களை பாதுகாக்க, அதே போல நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போது நாட்டின் கேள்வி ஒன்றுதான், எங்களை காப்பாற்ற பிரதமர் தயாராக இருக்கிறாரா என்ற கேள்வியை முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் நேற்று பேசும்பொழுது மக்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக போருக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டுமா, மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அத்துடன் எங்களை காப்பாற்ற பிரதமர் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக போர் ஆரம்பித்த பிறகேயே தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ஆனால் மத்திய அரசின் சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியதுடன் பொதுமக்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார்.